அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நாளைக்கான எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி காலையிலேருந்து வந்த அப்டேட்டை பார்த்தா நாளைக்கு எபிசோடு எந்த மாதிரி இருக்கும்னு கணிக்கவே முடியல. இது அப்கமிங்கில் வர்றதா இருந்தாலுமே நாளைக்கு எபிசோடில் காவேரி விஜயை போய் பார்ப்பாங்களா, பார்த்துட்டு அவங்கக்கிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு இல்லையா. அப்போ மாமி வீட்டில் போய் மீட் பண்ணால் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க, பேசிட்டு வந்துடுவாங்க. அது விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா. இன்னைக்கு எபிசோடில் இன்னைக்கு அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம பிரவீன் சார் என்ன பண்ணிட்டார், ஏப்ரல் அதுமா சாரி கைஸ் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு மனவலியை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டே நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு. அதாவது வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக் போகுதா அப்படி இப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட வீடியோ போட்டோம். அது போட்டுட்டு டைரக்டர் என்ன சொன்னார், சாரி கைஸ் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோ கொடுத்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம எபிசோடு பார்த்த ப்ரொமோ, ஓகே அது கூட விடுங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, வெண்ணிலாவும் விஜயும் டைரக்டரும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்ததுக்கப்புறமா சரி வெண்ணிலாவுக்கு இன்னி சூட் இருக்கு போல், கண்டினியூவாக போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசை தேத்திக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா ஒரு போஸ்ட் வருது, விஜய் தாத்தா அப்புறம் ஒரு நியூ என்ட்ரி. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அது விஜய் மாமாவா, அதாவது வெண்ணிலா மாமாவாக இருக்குமா இல்லை வெண்ணிலாவோட அப்பாவாக இருக்குமா இல்லையா, இவருக்கு பதில் இவரா அப்படின்ற கேள்வி ஒன்று போயிட்டுருக்கு. அது போய்கிட்டு இருக்கிற டைம்லேயே இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க நம்ம டைரக்டர். அது என்னங்க சார் பண்ணுறீங்க, நாளைக்கு எபிசோடை பற்றி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், எந்த மாதிரி கொடுப்பாங்க, எந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்களா, அவரை பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் கட்டி பிடிச்சி பயங்கரமாக எமோஷ்னல் ஆவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சொல்லாட்டி கூட அந்த எமோஷ்னல் சீனை கொண்டு வருவாங்களா காவேரி, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அவங்க செம்ம சூப்பராக நடிக்கிறாங்க. அதனால் அந்த எமோஷ்னல் சீனை பார்க்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்கீங்களே டைரக்டர் சார், என்ன சார் இப்படி விக்கா ஃபேன்ஸ் உண்மையை பரிதவிக்கி விடுறீங்க அப்படின்றது தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு டைரக்டரை பார்த்து. ஆனால் எனக்கு இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ஃப்ளாஷ்பேக், அதாவது ஃப்ளாஷ்பேக்னால் பழைய நினைவுகளுக்கு போகிறாங்க. பழைய நினைவுகள்னால் விஜயும் வெண்ணிலாவும் எந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்க போலங்க. எடுத்துட்டு அதை இப்படிலாம் இருந்தோம்ல, நம்ம இப்படிலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு யார்கிட்டையும் அவங்க சொல்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க கதையை. வெண்ணிலாவை யார்கிட்டையும் சொல்கிறாங்களா இல்லை விஜய் கேட்க மாட்டார், ஆமாம் வெண்ணிலா நம்மளாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்லாம் விஜய் கேட்க மாட்டார். உட்காந்து வெண்ணிலா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை. அப்போ அந்த பாட்டில் அந்த பார்ட்டிசிபேஷனில் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதான். இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு அதாவது விஜய் வெண்ணிலாவை இமேஜின் பண்ணி ஒரு போஸ்டர் எடுத்தாங்க பார்த்தீங்களா முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆஃப் சாரியில், அந்த மாதிரி வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் சூட் போகுதுங்க. அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ காவேரி இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை விஜய்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ஃப்ளாஷ்பேக் போயிட்டு விஜய் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்ட போகிறாங்களே. ஆனால் விஜய் காவேரி மேலே தான் ஒரே கண்ணாக இருக்கார். இருந்தாலும் வெண்ணிலாவோட இமேஜினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வராங்க போல், பார்க்கலாம். ஆனால் தரமாக சம்பவத்தை பண்ணுறாங்கங்க, மக்கள்லாம் காண்டாகிற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். வெண்ணிலாவுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் தேவையா? நான் கேட்குறேன், டைரக்டர் டீம், மகாநதி டீம் எல்லாருமே நோட் பண்ணுங்கள். வெண்ணிலாவுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் சீனு தேவையா? நீங்களே சொல்லுங்களேன். என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயவுள்ள இப்போ காவேரி பரிதவிச்சிக்கிட்டு இருக்கு, என்னடா அம்மா அந்த பக்கம் நாயை விட கேவலமாக பேசிகிட்டு இருக்கு அவங்க அம்மா. ஒரு வாமிட் எடுத்ததை அவ்வளோ கேவலமாக அதை தின்ன இதை தின்ன சப்பாத்தியை தின்ன புரோட்டாவை தின்னன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் அந்த பிள்ளை தாங்கி ஒரு சந்தோஷமான விஷயத்த ஃபேமிலியில் ஷேர் பண்ண முடியாமல் அவ்வளோ மனவலியோடு இருக்குது அந்த பிள்ளை. விஜய் காவேரி நம்மளோட சேரலையே, நம்ம அவளோட அவள் எப்படி இருக்கா அப்படி இருக்கா, அவளை பற்றி அவ்வளோ நம்ம நல்லா வாழ வைக்கணும், அவளோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு விஜய்கிட்ட இருக்கிற பரிதவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. இன்னைக்கு சம்மந்தம்லாம் ஒரு
ஒரு போஸ்ட்டை போடுறீங்க, நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க. என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு சார். மகாநதி பார்க்குற ஒரே ஒரு சீரியல் பார்க்குறேன் நான். அதுக்கு வந்து சோதனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக் தேவையில்லை அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் ரைட்டர் டைரக்டர்லாம் வந்து தேவை அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. அதுக்கு எப்படி கொண்டு வந்து விக்கா அப்படிங்கிற கான்செப்டை தூக்கிடுவீங்களா? என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க? அப்பப்பப்பா முடியலப்பா, ரொம்ப கஷ்டம். வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக் சீனு ரொம்ப கஷ்டம், யோசிக்கவே முடியல. சரியா? என்னமோ நீங்கள் பண்ணுறீங்க, சரி பார்ப்போம். ஆனால் விஜயோட நிலைமையை பாருங்களேன். விஜய் காவேரின்னு பின்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ட்டு பொண்டாட்டியை பார்க்க போயிருக்காரு. தெரியுமா சார் உங்களுக்கு? காவேரி வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டா என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போனார். ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே போயிட்டு வரேன்ட்டு பொண்டாட்டியை பார்க்க போயிருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நியூ என்ட்ரி எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நியூ என்ட்ரி வந்தது என்ன காரணமாக இருக்கும்? விஜய்க்கு நல்லது நடக்குமா, இல்லை காவேரிக்கு நல்லது நடக்குமா, இல்லை வெண்ணிலாவுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு எபிசோடுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. நாளைக்கு மாமி வந்து சொல்கிறாங்க, உன்னை வந்து பார்க்கணுமா, வா காவேரி, எங்கள் ஆற்றுல தான் விஜய் இருக்கான் அப்படின்னு. அப்போ விஜய் வந்து சரி போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ பாட்டி வந்து போயிட்டு வாடி, எதுக்குடி அவன் வர சொன்னான் அப்படின்னு சொல்லவுமே, சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் போகிறதுக்கு தான் அதிகம் சான்ஸ் இருக்குது. போகட்டும், ஃபுல்லாக போய் பேசிட்டு வரட்டும். ஆனால் விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்களே, பயம் இல்லை, இப்படி தவிக்க விடுறீங்களேங்க. விஜய் பாவம் இல்லையா? தான் அப்பா ஆன விஷயத்தை அவர் காதில் கேட்கணும் இல்லையா? கேட்டால் தானே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ விஜயோட போஸ்ட் போட்டிருக்காருலையா, லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டார்லையா நம்ம பிரவீன் சார், அது வந்து பயங்கரமாக தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு. சரியா? அப்போ வெண்ணிலாவுக்கு நம்ம என்ன முடிவு கட்டுறோம், வெண்ணிலாவை எப்படி நம்ம சரி பண்ணணும், செட்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். காவேரியை வந்து சேர்ந்து வாழ முடியலையே, காவேரி என்ன நினப்பா நம்மளை பற்றி, அவள் எதுவுமே சொல்லாமல் இருக்கா. காவேரி வந்து வெண்ணிலாவை பற்றி பேச மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. வெண்ணிலாவை பற்றி பேசாமே இருக்கும்போது விஜய்க்கு வந்து மன கஷ்டமாயிரும். என்ன அப்படின்னா, காவேரி நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கலையே, அப்போ அவள் மனசில் என்ன நினைக்கிறா, ஏது நினைக்கிறா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு இது வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த டைன்னு ஒரு குழந்தைய இமோஜி போட்டு 2 பேரும் பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது எப்போ வருமா? உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் சரிங்களா? எப்போ வரும்னு சொல்லி தெரியலையே. அது வரும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னமோ வேறு கதையை ட்விஸ்ட் பண்ணி வேறு பக்கம் கொண்டு போகிறீங்களே டைரக்டர் சார். என்னங்க சார், நாங்கள் நினச்சிட்ருக்கோம் காவேரி சந்தோஷத்தில் விஜயை கூட்டிகிட்டு போய் பார்க்கில் உட்காந்து அழகாக சூப்பராக வந்து விஜய் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க, என் வயிற்றில் குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி 2 பேரும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இங்கே 2 பேர்த்தையும் மறுபடியும் அழுகு விட்டீங்க. விஜய் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு, காவேரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா தான் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பார்த்தா வெண்ணிலா வாயெல்லாம் பல்லு. என்ன பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு மகாநதி போய்கிட்டு இருக்கு. இந்த கட்டி பிடிச்சிருக்கிறது யாருங்க? அது தெரியலையே. வெண்ணிலாவாக தான் இருக்கும். அவங்க தான் ஃப்ளாஷ்பேக் போய் யோசிப்பாங்க. விஜய் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்படி பார்த்துக்கிட்டாரு, அவரோட நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்கிறாங்க. ராகினிக்கிட்ட தான் சொல்கிறாங்களோ எனக்கு தோணுது. அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா? மகாநதி நம்ம எதிர்பார்க்குறது நடக்கலைங்க. அது வேறு மாதிரி ட்விஸ்ட் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் காலையில் டைரக்டர் சாரி கைஸ், இப்போ அடுத்த வினாடி என்ன நடக்கும்னே தெரியாது, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு வச்சுருக்காரு, ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அப்போ அதிலேருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காவேரியை பிரித்து தனித்தனியாக தொங்க விட்டாங்க அப்படிங்கிறதான். இங்கே ஒரு பக்கம் இரு, இங்கே ஒரு பக்கம் இரு அப்படின்னு தொங்க விட்டாங்க. பிள்ளை பாவம் வாமிட் எடுக்குது, அவங்க அம்மாட்ட 2 பேச்சு கேட்குது. விஜய்னா எவ்வளோ தாங்குன்னு தாங்கியிருப்பார். ஏங்க பயம் இல்லை. காவேரி உண்மையே பாவம் தாங்க. காவேரி நினச்சா எனக்கு மன வலி வருது. என்ன பண்ண முடியும்? வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்ப்போம்.
நீங்கள் எந்த மாதிரி சீரியலை கொண்டு போகிறீங்க அப்படின்னு. நாளைக்கு காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இந்த நான் குழந்த கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா? சரிங்க மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா?